முதலாவது யோவான் 11:16 வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? தோமா சொல்லுகிறான். அவரோடு கூட மரிக்க போகலாம் வாங்க அப்படின்னு ஒரு இயேசுடைய சீசன் சொல்லுகிறான். ஒரு சீடன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. இந்த சுவிசேஷம், இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வேதம், இந்த ஊழியம், இந்த ரட்சிப்பு சும்மா வரல. அது சில விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. இயேசுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தெய்வீக வல்லமை இந்த ரட்சிப்புக்காக கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை வாழும்படி அல்ல, கர்த்தருக்காக மரிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே அநேகர் இருக்கிறார்கள். சுகபோகமான வாழ்க்கைக்காக, நல்ல பெரிய லைஃப் கிடைக்கும், பெரிய வாழ்க்கை கிடைக்கும், பெரிய சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, 4 பேர் நம்மளை ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. அதற்காக வாழ்க்கை அல்ல சுவிசேஷ வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நாம் முள்ளில் மேல் நடக்கிறது போல, பல காயங்களும், பல அடிகளும், பல வேதனைகளும். இவன் நம்ம மதிப்பான்னு நினைப்போம், அவன் நம்மளை மதிக்க மாட்டான். இவனை நம்ம மதிக்க மாட்டாமோ, அவன் நமக்கு மரியாதை கொடுப்பான். இவன் ஒரு ஆளே இல்லை நினைப்போம், அவன் பெரிய ஆளா இருப்பான். அவன் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம மனது சொல்லும், ஆனா அவன் ரொம்ப சீப்பா நடந்துக்கிடுவான். அதனாலதான் சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சுவிசேஷம் எப்படி நம்முடைய கையில கிடைத்தது? இவர் எப்படி இந்த தோமா ஆண்டவருடைய நாமத்துக்காக, சுவிசேஷத்துக்காக தன்னை இழப்பதற்கும் தான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பான் பாருங்கள். இந்த ரட்சிப்பு அவனுக்குள்ளே கிடைத்ததுனால, இந்த தெய்வீக வல்லமை அவனுக்குள்ளே கிடைத்ததுனால அவன் தன்னை இழப்பதற்கும் அவன் ஆயத்தமா இருந்தான், தன் மரிப்பதற்கும் அவன் ஆயத்தமா இருந்தான். இன்றைக்கு ஊழியத்துல, சுவிசேஷத்துல நாம் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சுவிசேஷ புஸ்தகங்களில மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துல 12 சீசர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். 12 சீசர்கள்ல மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் இருக்கிறாங்க. மரிக்க போலாம் வாங்கன்னு கூப்பிட்ட ஒரே ஆள் தோமா மட்டும்தான். அல்லேலூயா. வாங்க மரிக்கலாம், ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு வாருங்கள் என்று ஆமென் சத்தமிட்டவன் தோமா. அல்லேலூயா. அதனாலதான் என்னமோ தோமாவை தேவன் நம்முடைய நாட்டுக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். அல்லேலூயா. மற்ற சீசர்களை போல அல்ல. மற்ற சீசர்கள் எல்லாம் எப்பொழுது ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர், என் மரியாளுடைய மடியில யாரு, மரியாவுக்கு வலது பக்கத்துல யாரு, மரியாளுக்கு இடது பக்கத்துல யாரு என்று கேட்டவர்கள் சீசர்கள். எப்போது வருவீர், யார் எங்களுக்கு பின்னே வருவா, நீர் போயிட்டா எங்களை யார் எங்களை வழி நடத்துவா, நாங்க அப்படியா இப்படியா. மற்றவர்கள் எல்லாருடைய சிந்தைகள்லாம் அப்படிதான் இருந்தது. நாங்க எப்போ வாழுவோம், எப்போ பெரிய ஆளாவோம், எப்போ நாங்க ஐஸ்வர்யவான் ஆவோம், எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படிதான் சிலர் நினைத்தார்கள். பரலோகத்துல யார் பெரியவன், இப்படிதான் சண்டை நடந்தது. ஆனால் தோமா ஒருவன் தான் நாம் மரிக்க போகலாம் வாருங்கள் என்று அழைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தோமா அவர் எங்கு அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் என்றால், கங்கை நதி கரையிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். கங்கை நதி கரையிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அங்கதான் வந்து இறங்கினார். அங்கதான் அவருடைய ஊழியம் ஆரம்பம். அவர் வரும்போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் எவரும் கிடையாது, இயேசுவை யாருக்கும் தெரியாது. அவர் முதல் முறை கங்கை நதியிலே, அந்த கங்கை கரையிலே வந்து நின்று அங்கதான் ஊழியத்தை அவர் பிரசங்கித்து அவர் ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது நான் ஜீவனுக்காக வாழுகிறேன் என்றால் நீங்கள் அவைகளை இழந்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
ஸ்தோத்திரம், நான் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த இரட்சிப்பை இழந்து போவீர்கள். நீங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள். ஆனால் ஒருவன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழப்பான், ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான், அதை ஜீவனை பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஊழியம் என்பது, சுவிசேஷம் என்பது, சீசன் என்று வாழ விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால், எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாத மனிதர்கள் தான் இயேசுவுக்கு சீசனாய் இருக்க முடியும். நீங்களும் நானும் விசுவாசிகள் என்று சொல்லுவதை விட நீங்கள் ஒரு சீசனாய் மாற வேண்டும். அவருக்கு ஒரு சீடனாக, அவர் சொல்லுகிற வார்த்தைப்படி, அவர் செல்லுகிற வழியின்படி, அவர் காட்டுகிற வழியிலே நடக்கிற ஒரு மனிதனாக, சீடனாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த தோமா ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், ஒரு 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 உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்? நான் சாகிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன், செத்துடலாம்னு தான் அவன் வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆரம்ப காலகட்டத்திலே தோமா கொஞ்சம் சந்தேகப்பட்டான்னு சொன்னாங்க, உண்மைதானே? அல்லேலூயா. தோமா எப்படிப்பட்ட ஆளு? கொஞ்சம் சந்தேக பிராணி, சந்தேகப்படுகிற ஒரு மனுஷன். எப்படி சந்தேகப்பட்டானா, விழாவிலை தொட்டு பார்த்தாதான் உம்மை நம்புவேன்னு சொன்னான். தொட்டானா? தொடல. அல்லேலூயா. அவர் சொன்னார், என் விழாவிலை கை வைத்து பார், நான் தான் என்று அவர் காண்பிக்கும் போது அவன் நம்பவில்லை. சில நேரங்களில் அவன் சொல்லுகிறான், நான் தொட்டு பார்க்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், என் விழாவிலை உன் கை போட்டு பார் என்று சொன்னார். அவன் போட்டு பார்க்கவில்லை, அவன் நம்பினான். அதுக்கப்புறம் அவன் சந்தேகப்படவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த தோமா இந்த இந்தியாவுக்கு வந்து இந்த கங்கை நதி கரையிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். சோத்திரம். பிரியமானவர்களே, அவன் சோத்திரம், அவன் கங்கை நதி கரைக்கு அவன் வாழ வரவில்லை, அவன் தன்னை மரிக்கும்படி ஒப்பு கொடுத்து வந்தான். இரத்த சாட்சியாய் மரிப்பேன், என்னை கொன்று போட்டாலும் கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்கிற உத்தரவாதத்தோடு அவன் வந்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்குமே வாழ்றது தற்காலிகமானது. ஐஸ்வர்யம், கனம், பணம், பொருள், பொண்ணெல்லாம் தற்காலிகமானது. அது என்னைக்கும் நிரந்தரமானது கிடையாது. இன்னைக்கு என் கையில இருக்கும், நாளைக்கு உங்க கையில இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கையில இருக்கும். அல்லேலூயா. தற்காலிகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணாதிருங்கள். தைரியமாக கர்த்தருக்காக எதையும் இழப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமென். கேரி தாற்றங்கரை தற்காலிகமானது. நீங்க நினைச்சிடாதீங்க நம்மளை கொன்றுவாங்க, நம்ம செத்துருவோம், நம்ம ஊழியத்துல அது போயிரும் இது போயிரும், பாஸ்டர் கூட ஊழியம் செஞ்சோம்னா அது கஷ்டம், அதெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் தற்காலிகமானது. நீங்க நினைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகமானது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். தோமாவை போல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இந்தியாவுக்கு வந்தான். நம்முடைய ஊழியத்தில் அப்படிதான் நிக்கணும். இந்த கள்ளிப்பட்டிக்குள்ள ஊழியத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்றதுக்காக வரல, பெரிய பணக்காரன் ஆகணும் கிடையாது. சோத்திரம். பணம், ஆசீர்வாதம், பொருள் எல்லாம் தேவன் நமக்கு தந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கார் இருக்கு, வண்டி இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, பைக் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, வீடு இருக்கு. இதெல்லாம் இது என்னுடைய உழைப்பில் வந்ததல்ல, இது எங்களுடைய சாமர்த்தியத்தில் வந்ததல்ல. நாங்கள் சோத்திரம் 24 வருஷமா நான் ஊழியம் செய்யறேன். ஆரம்ப ஊழிய கட்டத்தில் நாங்க கஷ்டப்பட்டதின்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த கூலி இது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இவர் என்னப்பா நோகாம கார்ல போறாரு, இது வராரு, அது போறாரு, பைக்ல போறாரு, கார்ல சொல்லையும் அலையிறாரு, இவருக்கு என்ன குறை அப்படின்னு நினைக்காதீங்க. இது எனக்கு தேவன் கர்த்தர் கொடுத்த கூலி. உண்மை உள்ள ஊழியனுக்கு தேவன் தருகிற கூலி. அல்லேலூயா. எங்க போனாலும் மரியாதை, எங்க போனாலும் பாஸ்டர். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. ஆனா இந்த பெரிய குளத்துக்குள்ள எந்த பாஸ்டரை எங்கெல்லாம் திருச்சியில போய், மெட்ராஸ்ல போய், நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு ஒருத்தர் கேட்டாரா மெட்ராஸ்ல ஒரு தம்பி. அவன், நான் பெரிய குளத்துல பாஸ்டர் அருண் அவர் சர்ச்சுக்கு போறேன். அருணா? அவர் சர்ச்சா? அவர் எனக்கு தெரியுமே அப்படின்னு மெட்ராஸ்ல கூட என்னை தெரிந்தவர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்திய தேசம் முழுவதும் என்னை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் இது சாமர்த்தியம் அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்த கூலி, நான் உழைத்த உழைப்புக்கு கொடுத்த கூலி. இன்றைக்கு நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு கூலி கிடைக்கிறது. அந்த பணத்தை வைத்து நீங்கள் சட்டை வாங்குறீங்க, ட்ரௌசர் வாங்குறீங்க, பேண்ட் வாங்குறீங்க, லுங்கி வாங்குறீங்க, சீப்பு வாங்குறீங்க, எண்ணெய் வாங்குறீங்க, சென்ட் அடிக்கிறீங்க. எல்லாம் நீங்கள் உழைத்த உழைப்பில் கிடைத்த வருமானத்தின் கூலி அது. அதுபோல இந்த
இந்த சட்டை, இந்த வீடு, இந்த காரி, இந்த பங்களா, இந்த சபை, இந்த அனைத்தும் என்னுடைய சாமர்த்தியம் அல்ல. நான் உழைத்த உழைப்புக்கு தேவன் கொடுத்த கூலி. இந்த கூலி கர்த்தர் தந்தது. அதை எவராலும் பறிக்க முடியாது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உழைத்தவனுக்கு தேவன் கூலி கொடுக்கிறவர். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் பெருக பண்ணுகிறவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். அவர் ஆண்டவருக்காக தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவனுக்கு கர்த்தர் அவர் கூலி கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. கூலி என்பது தற்காலிகமானது அல்ல. கர்த்தர் கொடுக்கிற கூலி தற்காலிகமானது அல்ல. கேரி தாற்றன்கரை தற்காலிகமானது. அது தண்ணீர் வற்றி போகும். வெயில் அதிகமாகும் போது அந்த தண்ணீர் வற்றி போகும். கேரி தாற்றன்கரை. ஒரு விதவை, எலியாவை போஷித்த விதவை, ஒரு நாள் அவள் நின்று போவாள். எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அவன் நிரந்தரமானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நிரந்தரம். தேவன் உனக்கு தந்ததை அவர் நிரந்தரமாக தருகிறார். தற்காலிகமான காரியங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கங்கை நதி உற்பத்தி ஆகிற இடத்திற்கு தோமா போய் சென்றார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த இடம் பிராமணர்கள் மத்தியில ஊழியத்தை ஆரம்பித்தார். அன்னைக்கு பிராமணர்கள் பூஜாச்சாரியர்கள், பெரிய ஐயர்வாள், பூஜை செய்கிறவர்கள், அகோரிகளை போல இருக்கிறவர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிற காலகட்டம் அந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கிடையாது. அன்றைக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாத காலகட்டத்திலே அன்றைக்கு தோமா ஊழியத்தை ஆரம்பித்தார். கங்கை நதியில் அல்ல, கங்கை நதி புறப்படுகிற இடத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தார். பிராமணர்கள் அங்க இருந்தாங்களாம். அல்லேலூயா. தேவன் யார் என்பதை அவர்களுக்கு தெரியாது. தோமா கற்றுக் கொடுத்தான் தேவன் யார் என்பதை. பேசுவது மட்டுமல்ல, அவன் வாழ்ந்து காண்பித்தான். அல்லேலூயா. தோமா எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க ஜனங்கள் தெரியுமா உங்களுக்கு? தோமாவை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? நம்முடைய ஜனங்கள் அற்புத அடையாளங்கள் இல்லாம ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே நம்பவே மாட்டான். அல்லேலூயா. ஊசி போட்டு சுகமானா கூட இந்த டாக்டர் சரியில்லைன்னு சொல்றாள் நம்ம ஆட்கள். அல்லேலூயா. நம்பவே என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா. பாஸ்டர் நம்ப மாட்டான், விசுவாசிகள் நம்ப மாட்டான், அதை நம்ப மாட்டான். நம்பிக்கை இல்ல, தொட்டு பார்க்கணும் அப்பதான் நம்புவேன், நீதானா நம்புவேன், அது இல்ல இது இல்ல. நம்பிக்கை இல்லாத உலகம். அந்த நம்பிக்கை இல்லாத உலகம் எப்படி நம்பும் என்றால் அற்புத அடையாளங்களை பாராமல் நம்பாது. அதுக்கு தோமா சரித்திரம் சொல்லுது. தோமா எப்படி நம்ப வைத்தாராம்? எத்தனை பேருக்கு தெரியும்? தோமா எப்படி நம்ப வச்சாராம்? தண்ணீரை எடுத்து மேலே ஊத்தினாராம். அது மேலே நின்றதாம். ஜனங்கள் பார்த்து ஐயோ இதுதான் அற்புதம் என்று அலையலையாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அற்புதம் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். தற்காலிகமானதை தேடாதீங்க. நிரந்தரமான ரட்சிப்பை, நிரந்தரமான ஊழியத்தை, நிரந்தரமான ஒரு சீசனாக கர்த்தர் இந்த காலவேளையிலே நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அடையாளம் இல்லைன்னா ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. மோசே அடையாளத்தை காட்டினதாலதான் நம்பினான். மோசே என்ன செஞ்சான்? அவன் கோலை போட்டான், 10 பூஜாசாரிகள் கோலை போட்டான், எல்லாமே பாம்பாயிட்டு. இது யார் பாம்பு எதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயிட்டு. உடனே மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் சொன்னீர் போட்டேன், அவங்களும் கோலை போட்டான், நானும் போட்டேன் பாம்பாயிட்டு, அவங்களும் போட்டேன் பாம்பாயிட்டு. இப்ப இதுல என்ன அற்புதம் இருக்கு? இப்ப நீ அந்த கோலை எடுறானா, அந்த கோல் மறுபடியும் கோலானது. பிரியமானவர்களே, இந்த மோசேயுடைய கோல் அத்தனை பாம்புகளையும் விழுங்கி போட்டது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்து தன்னுடைய சீஷர்களை அவரோடு கூட நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு தோமா அந்த கங்கை நதி புறப்படுகிற இடத்துல அவர் ஊழியத்தை ஆரம்பித்த போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? சோத்திரம். 1850 பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 1850 பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ராஜ குடும்பத்திலே சேர்ந்த சத்திரியர்கள் ஆமென் 2590 பேர் ரட்சிப்புகளை அவர் நடத்தினாராம். 3780 வைஷ்ணவியர்களை அவர் சந்தித்தாராம். பிரியமானவர்களே, வைசியர்களை சந்தித்து அவர்களை ரட்சிப்புகளை அவர் நடத்தினாராம். 4280 பேர் சூத்திரர்களை அவர் சந்தித்தார். இப்படி அவர்கள் ஆமென் சோத்திரம் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டமாய் இந்த பூமி நினைக்கிற ஆட்கள் வரைக்கும் அவ்வளவு பேருக்கும் சுவிசேஷத்தை, செய்தியை அறிவித்திருக்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனை அறிந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த தோமாவை போல நானும் நீங்களும் கர்த்தருக்காக அவருடைய சீஷனாக மரிப்பதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மரிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவங்க எப்படி இருக்கணும்? எல்லா நேரங்களிலேயும் ஆயத்தமா இருக்கணும். திடீர்னு சில இடங்களுக்கு போகும்போது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே பாஸ்டர் நானு
ஆயத்தப்படுத்தல பிரசங்கத்தை, குறிப்பு எடுக்காம வந்துட்டேன்னா அவங்க நம்மளை மதிக்குவாங்களா? மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் நீங்க நிறைய இடத்துல எனக்கு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் பாட்டு பாட கூப்பிடுவாங்க, பிரசங்கம் கொடுத்துருவாங்க. ஒரு பாட்டு பாடுங்கம்பாங்க, ஆராதனை நடத்த சொல்லிடுவாங்க. கடந்த வாரத்தை 2 வாரத்துக்கு மேலே போன மாதம் 19ஆம் தேதி ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம். நான், தம்பி ஜோயல், தம்பி அஜித் குமார் போயிருந்தோம். அந்த மீட்டிங்ல என்னை வந்து ஒரு அரை மணி நேரம் பாட சொன்னாங்க. அரை மணி நேரம் ஒர்ஷிப் நடத்துங்க. உடனே நான் போய் மைக்க பிடிச்சி பாட ஆரம்பிச்சா அந்த வரவேண்டிய பாஸ்டர் வருவதற்கு தாமதமாவது இன்னும் கொஞ்சம்னா 5 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னாங்க, 5:30க்கு முடிக்க சொன்னாங்க. 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆயிட்டு. ஐயோ கடவுளே, எவ்வளவு நேரம் நீ அந்த பின்னாடி பாஸ்டர் எத்தனை பாட்டை பாட? அது ஒரு 20-25 பாட்டை பாடி என்னால தெரிஞ்ச அம்புட்டு வித்தைகளையும் காமிச்சாலும் வேலை நடக்கல, டைம் ஆயிட்டு. என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல. நானும் பாடிக்கிட்டே இருக்கேன், இவனும் கீபோர்டு வாசிக்கான். திடீர்னு 4 தடவை கரண்டும் போயிட்டு, ஆனாலும் முக்கி கத்துறோம். என்னென்னமோ நடந்த கடைசியில பார்த்தா எத்தனை மணிக்கு? 8:05க்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். 5 மணிலேருந்து 8:05 வரைக்கும் ஒருத்தன் பாடி இருக்காம்னா பாட தெரிஞ்சவர் இருந்தாலும் சரிதான், பாட தெரியாதவன் எப்படி பாடி இருப்போம்னு நீங்க நினைச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. பாட்டை போட்டு ஜனங்களை நல்லா வைராக்கியம் ஆக்கி விட்டாச்சு. பாஸ்டர் முடிஞ்ச உடனே சொன்னாரு, எனக்கு கையில் 5000 ரூபாய் காணிக்க கொடுத்தாரு. 5000 ரூபாய் கொடுத்து, இப்படி பாடவே முடியாது பாஸ்டர், ரொம்ப வெரி குட் அப்படின்னாரு. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சார் பரவாயில்ல, இன்னும் 3 மணி நேரம் கூட பாட்டினேன், இன்னும் 5000 கிடைச்சிருக்குன்னு கூட யோசித்தேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமா, நம்மளை தேவன் பயன்படுத்துவார். சில நேரங்கள் நம்மளை வச்ச இடத்துல சரியா நின்னோம்னா, தேவன் உருவாக்கப்பட்ட இடத்துல நம்ம சரியா நின்னோம்னா, இன்னும் தேவன் பராக்கிரமத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அதனதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறவர். நம்முடைய ஜீவியத்தில் வாழும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை, கர்த்தருக்காக இழக்கும்படி மரிக்கும்படி தேவன் அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தோமா எப்படின்னு பாருங்க. எத்தனை பேருக்கு கேபி யோகன்னா தெரியும்? கேபி யோகன்னா தெரியுமா? எத்தனை ஒரு பெரிய ஊழியக்காரர். அல்லேலூயா. அவர் தான் அந்த பிசிஐ ஸ்தாபனம், பிலிவர் சர்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி, நீங்க கேட்டிருப்பீங்க முதல்ல ஆத்மீக யாத்திரை அப்படின்னு சொல்லி அதிகாலையில ஒரு அந்த ரேடியோல போடுவாங்க, ஆத்மீக யாத்திரை. அதுல அதிகாலை 5 மணிக்கு அவர் பிரசங்கம் பண்ணுவாரு. இன்றும் அந்த ஆத்மீக யாத்திரை அந்த டெலிவிஷன்ல ஓடிட்டு தான் இருக்கு, அந்த ரேடியோல. ஐ மீன் அந்த காலத்துல இருந்து இன்று வரை. இப்ப அவரு கடந்த ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னால அவர் என்ன செய்தாரா, அவர் சொந்த ஊரு கேரளா, அவரு இந்தியா முழுவதும் சபைகள் கிட்டத்தட்ட ஒரு 15,000 சபைகளுக்கு மேல அவர் வச்சிருக்கிறார். அவர் சொத்து மதிப்பு கோடி கணக்கில் இருக்கு. ஏழைகளுக்கு உதவி செய்யறது, நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ள மனுஷன், நிறைய ஊழியத்தை அவர் செய்கிறார். நிறைய சபைகளுக்கு இடங்கள் வாங்கி நிறைய செய்திருக்கிறார். அவரு நல்ல ஊழியம் செய்தாரு. அவரு செய்யாத இடமே கிடையாது. அவர் நல்ல வயதாகி 87 வயது அவருக்கு, ரொம்ப வயசானவர். அமெரிக்கால வாக்கிங் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆக்சிடென்ட்ல விபத்துல என்ன செய்தாரு? மரித்து போனார். எப்படி அது 2வது. என்ன இவ்வளவு பெரிய பாஸ்டர் ஆக்சிடென்ட்ல சாகலாமா? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, அதெல்லாம் அடுத்த காரியம். அது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. நாளைக்கு வயித்துல வாங்கி குத்துவான், சாவோம், எப்படி நீங்க இப்படி சாவார் பாஸ்டர்லாம் நினைக்க கூடாது. மரணம் எப்படி வரும்? எப்படினாலும் மரணம் வரும். ஆனால் இந்த பூமியிலே வாழும்போது கர்த்தருக்காக எவைகளை செய்தோம் என்பது மிக அவசியமான ஒன்று. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எனக்கு நல்ல ஒரு ஆசை, ஆண்டவரே என்னுடைய மரணம் விபத்திலையோ அல்லது ஆஸ்பத்திரியிலையோ நான் சாகப்படாது, நான் சாவது வீட்டில் சாகணும். ஆமென். கை உயர்த்தி. இல்லைன்னா தேவனுடைய கூடாரத்துல மரிக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, செத்தா சர்ச்சில் சாகு, இல்லன்னா உன் வீட்டுல சாக. ஆஸ்பத்திரியில செத்து தூக்கிட்டு வர சோழியே இருக்கப்படாது. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் மரணம் ஆஸ்பத்திரியில கிடையாது, ரோட்ல அடிபட்டு கிடையாது, கை உடைஞ்சு கால் உடைஞ்சு விபத்துல கிடையாது. என்னுடைய மரணம் என்னுடைய வீட்டிலே அல்லது தேவனுடைய கூடாரத்திலே என்னுடைய மரணம் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர், 28 வயது, அவர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரின்னு ஒரு சபையில அந்த பகுதியில் ஒரு சர்ச், ஏஜி சர்ச் பாஸ்டர். அவர் ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீர்னு ஹார்ட் அட்டாக். இப்படி ஆராதனை நடக்கும்போது அப்படி முழங்கால் போட்டு அப்படியே ஆராதனை நடத்திட்டே இருந்தவர் அப்படியே மைக் வச்சு இப்படியே படுத்துட்டாரு. சோத்திரம். எல்லாரும் பாஸ்டர் ஜெப நிலைமையில இருக்கிறாருன்னு அது வாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆனது, 2 மணி ஆராதனை முடிகிற நேரம் வந்துட்டு இன்னும் பாஸ்டர் எந்திரிக்கல. போய் தொட்டு பார்த்தா அவர் மரித்து போனார். 28 வயது ஒரு இளைஞன். அவன் சோத்திரம் பலிபீடத்திலே மரிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய மரணங்களும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும் போது மரிக்கணும். அப்படியே பிடிச்ச மணிக்கு படுத்துட்டா சரிதான். அல்லேலூயா. ஆமென். உங்க மரணம் ஆஸ்பத்திரியிலையோ ரோட்லயோ துன்மார்க்கர் கையிலையோ உலகத்தன் கையிலையோ எவனோ ஒருத்தர் நம்மளை தூக்கி ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன்
நம்மளை தூக்கி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வருவதல்ல. நம்முடைய மனைவி பிள்ளைகள் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை அடக்கம் பண்ணுகிற அளவிற்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த மரணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற மரணத்தை எங்களுக்கு தருவீராக. சீஷன் என்பவன் கர்த்தருக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏத்துக்கிட்டா அது கிடைக்கும், இயேசுவை ஏத்துக்கிட்டா இது கிடைக்கும். மைக்கில் பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், கார்ல போலாம், பங்களால இருக்கலாம், நல்ல சுகபோகமாக வாழலாம் என்பதற்காக ஊழியத்துக்கு வந்தவர்கள் நாங்கள் அல்ல. இது தேவன் எங்களுக்கு கொடுத்த கூலி. நாங்கள் மரிக்க ஆயத்தமாய் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஊருக்கு வரும்போது எத்தனை கல்லறி, எத்தனை அடி வாங்கியிருப்பேன் இந்த இடத்துல. இந்த கடைகளுக்கு கடைக்கு போற வழியில எத்தனை தடவை கல்ல எரிஞ்சிருப்பான். என்ன எத்தனை காயத்தோட வீட்டுக்கு வந்திருப்பேன். எத்தனை முறை நரகளை அள்ளி எங்க வீட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்கான். சாணி அது இதையும் போட்டிருக்கிறான். எத்தனை அவமானங்கள். எத்தனையோ ஜனங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி இந்த சபை எடுக்கணும்னு எத்தனையோ எழும்பி வந்த போது ஆமென் சோத்திரம் 50 பேர் 60 பேர் ஆலயத்துக்குள்ள சண்டை போடும் பொழுதெல்லாம் இன்றைக்கும் தாக்கு பிடிச்சு நிக்கிறோமானால் இது சபை உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த சபை அழிக்க ஒருவனால முடியாது. ஏனென்றால் கர்த்தரே சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் வாழ வரவில்லை, மரிக்க வந்திருக்கிறோம். வாழ வந்திருந்தா ஓடி இருப்பேன். நினைக்காது எப்போ இந்த பயில்கிட்ட வாழ முடியாது, ஓடுறான்ட்டு ஓடி இருப்பேன். மரிக்க வந்ததுனால தான் நிக்கிறோம். அதனாலதான் அங்கங்க அவன் சலன்னு வரும்போது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு பயப்படுறது. எவ்வளவு பெரிய சத்தம் நீ போட்டாலும் பயப்படுறதில்ல. ஏன்னா யூதா கோத்திரத்து சிங்கம் நம்ம கூட இருக்கிற. நம்மளுக்கு விரோதமா சத்தம் போட்டவங்க அந்த ஊர்ல நிறைய பேர் இல்லை. ஆளே காலி, ஓடிட்டான். அல்லேலூயா. ஆமே. ஒருத்தன் நடக்க முடியாம இருக்கான், ஒருத்தன் பைத்தியம் பிடிச்சு ஓடினான். இதெல்லாம் சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னை தொடுகிறவன் கண்மணி தொடுகிறான். ஆமாவா இல்லையா? உங்களை தொடுறவன் யாரை தொடுறான்? பக்கத்துல கைப்பிடிச்சவங்க உங்களை எவனாவது தொட்டானா அது உங்களை இல்ல, கர்த்தரை தொடுற மாதிரி. ஆமே. அல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா இருங்க. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. தூத்துக்குடியில பாஸ்டர் இயேசுதாசன் ஒரு பாஸ்டர் இருந்தார், வயதானவர், ஸ்டேட் பேங்க் காலனியில. அவரு ஊழியத்துக்கு வந்த புதுசுல, அந்த காலத்துல ஊழியத்துக்கு வந்த புதுசுல வீட்டை விட்டு வெளியே போகும்போது மனைவிட்ட சொல்லுவாரா, இந்தாம்மா ஒரு நோட்டு ஒரு பேப்பரு, நான் போறேன், நீ நான் வர்றதுக்குள்ள நீ ஜெபம் பண்ணி கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாருன்னு எழுதி வைக்கணும். எவ்ரிடே, நாட் அ சிங்கிள் டே. ஒரு நாள் கிடையாது, டெய்லி. இங்க நம்ம மனைவி மட்டும் சொன்னா அப்படி எழுதி வைப்பாங்களா? பேப்பரும் பேனாம் கொடுத்து மிளகாப்பொடி 100 கிராம் இப்படிதான் எழுதுவாங்க. ஆனா அந்த பாஸ்டர் என்ன செஞ்சான், நெய் 1 லிட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எழுதும். ஆனா அந்த ஏசுதாஸ் பாஸ்டர் ஒய்ஃபு வீட்டுக்காரருக்கு போயிட்டு கணவன் வெளியே போன, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன, கதவை அடைச்சு உட்காந்து ஜெபிச்சு கர்த்தர் சொல்றது எழுதுவாராம். வெளிப்பாடுகளை எழுதி வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாரு, என்ன தண்ணி கூட குடிக்க மாட்டாராம். குடு அந்த பேப்பரை கொடுத்து அதை வாசித்துட்டு தான் தண்ணி கொடு அப்படிமா. எப்படி ஊழியக்காரர் சாக வந்த ஆட்கள். வாழல, நான் வாழணும்னு இல்லை, செத்தாட்டும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நிக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்க எதுக்காக வராங்க? வாழ்றதுக்கு. அப்படி சுகமா வாழணும், நல்ல ஜாலியா இருக்கணும். ஜாலியும் சுகமும் கர்த்தர் தருவார். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. ஆனா நாம திட்டம் என்ன? இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருக்கு, திடீர்னு நம்ம ஆண்டவர் நீ அங்க போய் ரத்த சாட்சியா மறிக்கணும்னா இல்ல, ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு எப்படி ஏசப்பான்ட்டு கிடையாது. ரைட், ஓகே, எஸ் சார் பாஸ்டர் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு முறை இந்த பாஸ்டர் அம்மா மாசம் இருந்தாங்களாம். அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்பம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாயிட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆப்பம் சாப்பிட ஆசை. உடனே இவரு, இந்த அம்மா சொல்லவே இல்லை ஆப்பம் சாப்பிடணும். இவரு வெளியூருக்கு அப்பெல்லாம் வந்து பஸ் கிடையாது, பைக் கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது, நடந்தான் போவாங்க. அப்போ 6 மணி நேரின்னு ஒரு கிராமத்துக்கு அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேல நடந்தே காலையில போயிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வரணும். அப்போ காலையில காசு இல்லை, ஒன்றும் இல்லை, நடந்தே போயிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு ரொம்ப பசிச்சிருச்சான். பசிச்ச உடனே கடையில போய் கேட்டாராம், எனக்கு ஒரு தோசை கொடுப்பா அப்படி கேட்டான். அவன் என்ன செஞ்சிட்டானா, தோசை கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டா தோசை, அது அவன் தோசைக்கு பதில் அவன் என்ன செஞ்சிட்டானா, ஆப்பத்தை கொடுத்தான். ஐயோ எனக்கு ஆப்பம் பிடிக்காதுன்னு அந்த அம்மா அந்த பாசை சுருட்டி பாக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் அங்கிட்டு இருந்து நடந்து வீட்டுக்கு வந்தாராம். ஸ்டேட் பேங்க் காலனிக்கு வந்து தூத்துக்குடிக்கு வந்தாராம். வந்துட்டு ஏமா உடனே அன்னைக்கு எதுவுமே அந்த அம்மாட்ட கேட்கல, கொடு வெளிப்பாடெல்லாம் கேட்கல. உடனே ஏமா இந்தா நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இந்த அம்மா மெதுவாக போய் கிச்சன்ல போய் திறந்து பார்த்தா ஆப்பம். அந்த அம்மா அப்படியே ஆப்பத்தை கீழே வச்சுட்டு முழங்கால் போட்டுச்சான். என் கணவன்கிட்ட சொல்லலை, நான் யார்ட்டையும் சொல்ல, நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொன்னேன், எனக்கு ஆப்பம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அது தேவன் செய்வது. அப்படியே அழுதுட்டாங்களா அந்த அம்மா.
என் வீட்டுக்காரரு தோசை கட்டிருந்தா அதை தின்னுட்டு வந்திருப்பாரு, ஆப்பமா வந்ததுனால மூடி வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து எனக்கு என் தேவைகளை என் ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். உடனே வீட்டுக்காரர் ஏமா அழுற விவரத்தை சொன்னேன். அவரும் 2 பேரும் முழங்கால் போட்டு கத்தருக்கு நன்றி. வாழ வரல சார், சாக வந்த ஆட்கள். தெரியுமா உங்களுக்கு? ஊழியம்னு சும்மா கிடையாது. நானே எடுத்துக்கிட்டுங்களேன், எத்தனை காரியங்கள் இந்த ஊர்ல நமக்கு நடந்திருக்கும். ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனை, அடி, வேதனை இதெல்லாத்தையும் தாங்கிட்டு நிக்கிறோம்னா இது வாழ்றதுக்காக இல்ல, சாகும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு கரெக்டா இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, 15 நிமிஷம் இருக்கு, முடிக்கிறேன். சரி, ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னா அவன் செய்ய வேண்டிய 20 காரியம் எழுதி வச்சிருக்கிறான். எத்தனை காரியம்? பக்கத்துல சொல்லுங்க. 20. இன்று 10, அடுத்த வாரம் 10. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 20 சேர்த்தேன், போன வாரத்தோட இன்னைக்கு ஓடிடும் போல நினைக்காது. அல்லேலூயா. வேகமா சொல்றேன், வேகமா எழுதிக்கிடுங்க, விளக்கம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 39:9-10 வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசிங்க. மறுத்து விடு, நோ அப்படின்னு சொல்லணும். பாவத்துக்கு நோ அப்படி சொல்லணும். ஒருத்தர் சீசனா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? சாம் என்ன சொல்லணும்? நோ அப்படி சொல்லணும். சினிமாக்கு போலாமா? நோ அப்படி சொல்லணும். பீடி குடி நோ, சிகரெட் நோ, சாராய் நோ அப்படி சொல்லணும். யோசேப்பு சொன்னானா, அவள் பாவத்துக்கு இழுத்த பொழுது அவன் சொன்னானா, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நோ அப்படி சொல்லிருவீங்களா? நீங்க சொல்லிருவீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்களேன். நீங்க சொல்றதை பார்த்தா நோலாம் சொல்ல முடியும். எஸ், ஓகே, ஆல்ரெடி ஐ அம் ஃபைன், தேங்க்யூ அப்படி சொல்லிருவீங்க போல. அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட கேசுகளா தான் நம்மகிட்ட வருது. ஆமென். அப்படி சொல்லணும். நோ அப்படின்னு சொல்லணும். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன்னா நீ சீசன், நீ வாழ அல்ல, சாக வந்திருக்க. கர்த்தருடைய சீசன் அப்படிதான் இருக்கணும். எதையும் இழப்பதற்கு ஆயத்தம். எவ்வளவு பெரிய பாவம் நம்மை அண்டி வந்தாலும் அவைகளுக்கு நோ சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிரியாணி வேணுமா? தோசை, இந்தாமா தோசை, நோ பிரியாணி அப்படி சொல்றோம். நெஞ்சு கறி கொடுத்தோம்னா இல்ல எனக்கு லெக் பீஸ், நோ அப்படி சொல்றோம். அப்ப நம்மால் நோ சொல்ல முடிகிறது. பாவத்திற்கு நோ சொல்லி பழகுங்க. பாவத்தை வேண்டான்னு சொல்லுங்க. திருடு, கொலை, கொள்ளை வேண்டான்னு சொல்லுங்க. அக்கிரமங்களை வேண்டான்னு சொல்லுங்க. பாவத்துக்கு நோ சொல்லுங்க. வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்ல நீங்க கத்துக்கிடுங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல ஒரு சீசனா இருக்க விரும்புகிறவன் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பாவத்துக்கு நோ, அதை விட்டு விலகுகிற, மறுதலிக்க, பாவத்தை மறுதலிக்க, பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல தைரியம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளை அவங்க சொல்ல வேண்டிய காரியம், நாம் வெளியே வரணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கும் போது வெளியே வரணும். வெளியே வர வேண்டிய காரியத்திலிருந்து வெளியே வரணும். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, ஆமென் ஸ்தோத்திரம், பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த காலை ஜெப நேரத்துல நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர, ஆமென் ஸ்தோத்திரம், குடும்ப காரியங்களை விட்டு வெளியே வர, நிறைய பேருக்கு வெளியே வருவதற்கே முடியாது. சில காரியத்திலிருந்து வெளியே வர முடியல, சில குடும்ப காரியத்திலிருந்து வெளியே வர முடியல, வேலையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து வெளியே வர நம்மால் முடியல. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்திலிருந்து ஆபிரகாமிடம் சொன்னார், ஆபிரகாமே, நீ உன் குடும்பத்தையும் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ள அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கும்போது அது உங்களுக்கு பாதுகாப்பு அல்ல, அது உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. சில நபர்களை சுத்திக்கிட்டே அப்படி பிடிச்சு நிப்பீங்க, அது உங்க பாதுகாப்பு அல்ல, உங்கள் ரட்சிப்புக்கும் உங்க ஆசீர்வாதத்துக்கும் அவர்களால தான் தடை வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், வெளியே வா. யோசேப்பு, நீ உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ உயர மாட்ட, நீ வெளியே வந்தா தான் உனக்கு உயர்வு. எலியாவே, நீ அங்க ஏரித்தாட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ சாரிபாத்துக்கு போ. வெளியே வந்தால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு உண்மையான விசுவாசி வர வேண்டிய காரியத்திலிருந்து வெளியே வரணும். சரிதானா? அல்லேலூயா. எதுல வர வேண்டி இருக்கு? சில நண்பர்கள்ட்ட இருந்து வெளியே வரணும், சில உறவுகள்ட்ட இருந்து வெளியே வரணும். என்னைக்கு நீங்க சில ஆட்களை நிறைய நேரம் நினைக்கிறோம், சில ஆட்களை விட்டு நம்மளை ஆண்டவர் பிரிக்கும் போது, ஐயோ ஆண்டவரே, நாளா அவங்களை அப்படியே விட்டு இருக்க முடியல ஏசப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் ஆசீர்வாதம். சில நபர்களை விட்டு தேவன் நம்மளை பிரிப்பார்.
ஆண்டவர் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் செய்கிற முதல் காரியமே சில நபர்களை விட்டு நம்மளை என்ன செய்வாரு? வெளியே கொண்டு வருவார். அது நண்பர்களா இருக்கலாம், உறவா இருக்கலாம், பெத்த தாயா கூட இருக்கலாம். சில நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வருவார். அப்படி வெளியே கொண்டு வராருன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் கொண்டு வருகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. லோத்து இருந்தான், லோத்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? சொல்லி சொல்லி பாக்காரு, இல்லை வாடா வாடா. அவன் இப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கான். அவனுக்கு மனைவி முக்கியம். மனைவி என்ன செஞ்சா? ஆண்ட சொல்றாரு, சமபூமி எங்கும் நிக்காத, திரும்பி பார்க்காத, போயிருன்றார். இவன் என்ன செய்யறான்? திரும்பாமலே வாரான். ஆனா லோத்து மனைவி, அவளுக்கு என்ன, ஐயோ நாட்டுக்கோழி 4 முட்டை போட்டு இந்த பருப்பு தப்பால வச்சுட்டு வந்தானே, இவளுக்கு அங்க போயிடுச்சு. 4 ஆடை வளர்த்து வச்சமே, அதையோ போச்சப்பா. இப்படி கண்டதையும் யோசித்து அவ என்ன செஞ்சிட்டா? திரும்பிட்டா. பைபிள் சொல்லுது, எப்படி ஆயிட்டாலாம்? எப்படி ஆயிட்டா? உப்பு தூண் ஆயிட்டா. பிரியமானவர்களே, பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுக்கு தகுதியானவன். கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன் அவருக்கு ஏற்றவன் அல்ல. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு நீங்க வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்யணும்? வாக்கு கொடுக்கணும். காவலிலும் சாவிலும் பின்பற்றுவர் ஆயத்தமா இருக்கிறேன். லூக்கா 22 அதிகாரம் 30, 31, 32 பேதுரு சொல்றான், காவலிலும் சாவிலும் பின்பற்றுவர் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தருக்கே வாக்கு கொடுக்கிறான். வாக்கு கொடுக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இந்த வாரத்துல எல்லா ஜெபத்துக்கும் வந்துருவீங்களா? வாக்கு கொடுக்க முடியுமா உங்களால? எல்லாத்துக்கும் வந்துடுறேன், எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை, நீர் தான் முக்கியம்னு சொல்ல முடியுமா? எல்லா ஜெபத்துக்கும் வருவேன், வாக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நாம வாழ ஆசைப்படுறோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. 4வது, அவன் பைபிள் சொல்லுது, அவன் குருடனா இருந்தான். சவுலை போல சில காரியத்துல நீங்க குருடனா இருக்கணும். கண்ணு தெரியாத மாதிரியே இருந்தரணும். அதுதானா? சில காரியங்கள்ல குருடனாயிரு. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் குருடனாயிரு சில காரியத்துல. அல்லேலூயா. ஆமென். நீங்க கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா பாவத்துல விழுந்துருவீங்க. கொஞ்ச நாள் கூட இருக்கு. சவுல் கூட இருந்தானா, அப்புறம் ஜெபம் பண்ண உடனே கண்ணுல இருந்து என்ன விழுந்துச்சான்? கண்ணா விழுந்துச்சு, செதில், மீன் செதில் மாதிரி அப்படி கீழே விழுந்த உடனே கண்ணு தெரிந்ததாம். அன்று முதல் அவன் சொன்ன முதல் வார்த்தை, நீர் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றான். பிரியமானவர்களே, கண்ணு சில நேரங்களில் குருடா இருக்க கத்துக்கிடுங்க. சில காரியத்தை பார்க்காத கத்துக்கிடுங்க. சிலதை கேட்காம இருந்துக்கிடுங்க. சில காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 5வது, யோபு சொல்றான் பாத்தீங்களா, கண்ணை பத்தி சொல்லும் போது, நான் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினால் இன்னொரு கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? கண்ணோட உடன்படிக்கை பண்ணியாச்சு. உங்க கண்ணோட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? சினிமா பார்க்க மாட்டேன் என்று உங்கள் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? கண்டதையும் பேச மாட்டேன், கேட்க மாட்டேன்னு வாயோடு காதோடு கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிருங்க. யோபு எத்தனை வயசுல சொன்னானா சொல்லுங்க? எல்லாம் இருக்கீங்களா? யோபு என்ன சொல்றான்? அவன் சொல்ற வார்த்தை என்ன? இச்சையை குறித்து தான் பேசுறான். லேடிஸ் விஷயத்தை தான் சொல்றான். என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன், இன்னொரு கண்ணியின் மேல. சார், அவன் 10 பிள்ளைகளை பெற்றவன் சொல்றான் அந்த வார்த்தையை. எத்தனை பிள்ளைகளை? 10 பிள்ளைகளை பெற்று பெரிய ஆளாகி கட்டி கொடுக்கிற வயசுல இருந்த பிள்ளைகள். அப்ப இவனுக்கு கண்டிப்பா வயசு எப்படி 70 வயசு 75 வயசு இருக்கும். அந்த வயசுல யோபு சொல்றான், என் கண்ணோட உடம்பு இன்னொரு ஆள் மேல என் கண்ணு. அப்ப அந்த வயசுலயும் கண்ணு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் நினைக்கிறோம், பாவம் பிள்ளைகளை ரூட் விடுறதெல்லாம், சைட் அடிக்கிறதெல்லாம் அது 20 வயசு 15 வயசு நினைக்கிறீங்க. இந்த 18 20 வயசு பையில நம்பிடல. இந்த கெல்ட்டு பையில நம்பவே என்ன செய்ய முடியல. லிசன், புரியுதா? நீங்க நியூஸ்ல பாருங்க. நேத்து பார்த்தேன், 11 வயசு பிள்ளைய 75 வயசு கிழவன் அந்த பிள்ளைய பலாத்காரம் பண்ணி இந்த பிள்ளை செத்தே போச்சு. இப்படி நிறைய சம்பவங்கள் எல்லாம் கிழவன் தான் பாதி. அல்லேலூயா. உண்மைதானா? பாவம் ஒரு மனுஷனை எந்த வயசுல தான் பிடிக்கும்? இல்ல, எந்த வயசுலாம் பிடிக்கும்? எந்த வயசு தான் சொல்ல, எந்த வயசுலாம் பிடிக்கும்? ஆண்கள் பேசிய மண்டிய எல்லா, ஐயா சொல்லிட்டார், எல்லா வயசுலையும் பிடிக்கும். அதுக்கு வயது வரம்பே. எக்ஸாம்பிள், நோவா ஜாலியா இருந்தார், சோமன்னர், பைபிள் நீதிமான். நோவா குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அவ்வளவு பாவத்தின் மத்தியில இவன் ஒருவனை நீதிமானாக காண்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒரு பேழை உண்டாக்குனாரு, ஊரே தண்ணி,
ஊரே தண்ணி, உலகமே தண்ணி, கப்பல் மிதக்குது. பரிசுத்தமா வாழ்ந்துட்டார். இம்புட்டு தண்ணியில விழுந்துட்டார். அவ்வளவும் தண்ணி, நாடே நாசமா போய் கிடக்கு. ஒருத்தன் எல்லாம் குணமா மிதக்கு, அதுல பரிசுத்தமா வாழ்ந்துட்டார். கர்த்தருக்காக வைராக்கியமா நீதிமான் உத்தமன்ட்டார். கடைசியில ஒரே ஒரு கோட்டர்ல ஆல் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து நிர்வாணியாய் கிடந்தானோ. பிரியமானவர்களே, எப்படி நோவாவுக்கு 150 வயசு இருக்கும்னு நினைங்களேன். அந்த வயசுலையும் பாவம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பாவத்துக்கு வயது வரம்பு கிடையாது. எந்த வயசுலையும் பாவம் ஒரு மனுஷனை பக்கத்துல சொல்லுங்க. வயசு கம்மி, வயசு பெருசு, இவங்க செஞ்சிருப்பாங்க அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு கணக்கு கிடையாதும்மா. எல்லா வயசுலையும் டகால்ட்டி காட்டலாம். அல்லேலூயா. எச்சரிப்போடு என்ன செய்யணும்? என்ன பிரதர் உண்மை. அதனால பரிசுத்தமா வாழணும். எப்போதும் வாழ்ந்துருங்க. இந்த வயசு அந்த வயசு. சில சொல்லுவாங்க 18 வயசு ஆயிட்டு இனி கொஞ்சம் பையன் அப்படி தேடி வந்துடுவான். அவரை அம்புடிதான் மொட்டை அடிப்பான். அப்பா பிள்ளைய கரை சேர்த்தாச்சு, ஒரு கால் கட்டு போட்டாச்சு. அப்போ சம்பந்தக்கார வீட்டுல இருந்து போனருவான். புள்ள போனே பேசிக்கிட்டு ஓடுவான். இங்க இருந்து திடுக்கு திடுக்குன்ட்டு ஓடி. அவன் எந்த வயசுலயும் பிடிக்கும். பரிசுத்தமா வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். 5 கூட வரல, சரி ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா டைமுக்கு முடிச்சா தான் அடுத்த வாரம் வருவீங்க. இந்த வாரம் 2-3 பேர் வரல. ஒருவேளை போன வாரம் 12:30 மேல ஆனதுனால தான் வரல போலன்னு. சரி, எல்லாம் கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனா நாம் வாழ ஆசைப்படக்கூடாது, சாக ஆசைப்படணும். இன்னைக்கு கர்த்தரை எடுத்துக்கிட்டாலும் நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு செத்துட்டாலும் சரிதான், இன்னைக்கு செத்தாலும் சரிதான். சபைக்குள்ள விசுவாசிகளே, ஒரு சீஷன் என்பவன் கர்த்தருக்காக தன்னை இழக்க ஆயத்தப்படணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். எது என் வாழ்க்கையில என்னை விட்டு போனாலும் நான் என்னை இழப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். நான் ஆண்டவரே பூமிக்குரிய ராஜ்யத்தை தேடலப்பா, நான் பரலோக ராஜ்யத்தை தேடுகிற ஒரு தேவ பிள்ளை. நான் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் என்னை என்ன சொன்னாலும், என்னை ஏளனமா பேசினாலும், என்னை அடிச்சாலும் மிதிச்சாலும் அவதூறா பேசினாலும், ஆண்டவரே என்னை காயப்படுத்த கல்லெறிஞ்சாலும் கொன்னாலும் பரவாயில்ல, உமக்காக ஜீவிப்பேன் ஆண்டவரே. உமக்காக ஆயினால் எல்லாம் ஆண்டவரை சாகும் வரை கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைக்காகவே வாழுவேன் ஆண்டவரே. நீர் என்ன சொல்லு அதை செய்வதற்காகவே வாழுகிறேன் தேவனை. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னையே தருகிறேன் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி 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 நன்றி. நல்ல வாய் திறந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமா, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் வாழும்படி அல்ல, சுவிசேஷத்தை நிமித்தமா ஆண்டவரே மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். நீர் என்ன சொன்னால் அதை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே கரத்தை என் மேல் வைத்து என்னை ஆசீர்வதிப்பீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறோம். நீர் என்ன சொல்வதை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்ன சொன்னால் அதன்படி செய்கிறோம். நாங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக பரலோகத்துக்கு பங்குள்ள மாற எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த செய்தி அடுத்த வாரம் ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நாங்கள் தொடர இல்லை என்றால் ஆண்டவரே வருகிற மாதங்களில் இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபைதால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.